ராகி பேன்கேக் செய்கிறதுக்கு 1 கப் ராகி மாவை பச்சை வாசனை போகிற வரையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ராகியோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வறுத்தா போதும். அடுத்ததாக 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதையும் அதே மாதிரி பச்சை வாசனை போகிற வரையும் வறுத்தா போதும். அதுதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ராகி மாவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜாகரி பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வாசனைக்காக ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் மிக்சியில் சுற்றுறேன். இப்போ ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுது. இதை வச்சு நம்ம பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன்கேக் பண்ணுறதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா மசிச்சுட்டேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். மெல்டட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது அன்சால்டட் பட்டர். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரீமிக்ஸ்லேருந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த மாவு பேன்கேக் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு பால் சேர்க்குறேன். நீங்கள் இங்கே கோகோனட் மில்க்கோ இல்லை ஆல்மண்ட் மில்க்கோ கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கோங்க. அந்த பேன்கேக் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு எவ்வளோ பால் தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சின பால் தான் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 5லேருந்து 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பாலில் ஊறியிருக்கு. எனக்கு இன்னுமே கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணிட்டு அதனால் பாக்கி இருக்கிற பாலையும் சேர்த்துட்டேன். எனக்கு இந்த மிக்ஸுக்கு டோட்டலாக அந்த டம்ளரில் 3/4 டம்ளர் பால் தேவைப்பட்டது. பேன்கேக் பண்ணுறதுக்கு நீங்கள் நெய்யோ இல்லை மெல்டட் பட்டரோ சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். நான் பாக்ஸுக்கு வைக்கிறதால சின்னதாக பண்ணுறேன். அதனால்தான் இந்த பேன்கேக் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவாளும் சாப்பிட்லாம். இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.